எக்ஸசைஸ் 7.1ல சம் 5ல் என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போர்டு இருக்குது. அது என்ன சேஃபில் இருக்குது, ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிள் சேஃபில் இருக்குது. அதோட பெரிமீட்டர் நமக்கு கொடுத்துருக்காங்க 36 மீட்டர். இப்போ ஈச் ஆஃப் த ஈக்குவல் சைட்ஸ் 13 மீட்டர். அதாவது ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிள்ன்றதுனால என்ன சொல்கிறேன், ரெண்டு சைடு வந்து உங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, 13 மீட்டர். இன்னொரு சைடு நமக்கு தெரியாது. ஃபைண்ட் த காஸ்ட் ஆஃப் த பெயிண்டிங் அட் ₹17.50 per ஸ்கொயர் மீட்டர். ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு 17 rupees. இந்த ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிளுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. காஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு 2 சைடு கொடுத்துருக்காங்க, இன்னொரு சைடு வேணும். அதை ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். பெரிமீட்டர் உங்களுக்கு என்னது 36. பெரிமீட்டர் என்னது எப்பயுமே சம் ஆஃப் த ஆல் சைட்ஸ் A + B + C. அதில் 2 சைடு என்ன சொல்லிட்டாங்க, 13. இன்னொரு சைடு மட்டும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். 13 ஆட் பண்ணிங்கன்னா 26 வரும். இந்த 26 இந்த ஈக்குவல் இந்த சைடு கொண்டு போனீங்கன்னா சப்ராக்ட் பண்ணலாம். சப்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்களோட C கிடச்சிடும். இந்த C கிடச்சிது. அடுத்து நெக்ஸ்ட் என்ன செய்யணும், ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு S தேவை. S என்னது A + B + C. A + B + C நமக்கு என்னன்னு தெரியும், 36. அப்போ 36/2 என்னது 18. எஸ்ஸோட வேல்யூ 18. இப்போ நம்ம ஏரியா ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஏரியா ஃபார்முலா என்ன, ரூட் ஆஃப் S × S - A, S - B, S - C. வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு சப்ராக்ட் பண்ணுறத சப்ராக்ட் பண்ணி எழுதிடுங்க. 18ல் 13 போச்சுன்னா 5, ரெண்டுமே 5. இங்கே 18ல் 10 போச்சுன்னா 8. இப்போ ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். ஸ்ப்ளிட் பண்ணினா ஸ்கொயர் ரூட் விட்டு ஈஸியாக வெளியில் எடுக்கலாம். 18 9 × 2 ஸ்ப்ளிட் பண்ணியாச்சு. 8 4 × 2 ஸ்ப்ளிட் பண்ணியாச்சு. இப்போ 9 வெளியில் ரூட் விட்டு வெளியில் எடுக்கும்போது 3 வரும். இங்கே ஒரு 2, இங்கே ஒரு 2, ஸோ ஒரு 2. இங்கே 2 5க்கு ஒரு 5 வெளியே எடுத்தாச்சு. 4 வெளியில் எடுக்கும்போது 2 வரும், ரூட்டை விட்டு வெளியில் எடுக்கும்போது. ஸோ இதெல்லாம் மல்டிபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னது, எப்பயுமே ஹோல் நம்பராக மல்டிபிள் பண்ணுங்கள். 5 2s are 10, 3 2s are 6. அப்போ 10 × 6 60. நெக்ஸ்ட் காஸ்ட் ஆஃப் பெயிண்டிங் ஆர் 1 மீட்டர் ஸ்கொயர். 1 மீட்டர் ஸ்கொயருக்கு எவ்வளோ சொல்லியிருந்தாங்க, 17.50. அப்போ 60 மீட்டருக்கு எவ்வளவு, 60 × 17.5. எப்பயுமே ஜீரோஸ் விட்டுட்டு மல்டிபிள் பண்ணுங்கள், அப்போ தான் ஈஸியாக இருக்கும். 17.5 6ஆல் மல்டிபிள் பண்ணணும். 5 6 are 30, பேலன்ஸ் 3, 7 6 42, + 3 5, 1 6 are 6, + 4 10. இங்கே ஒரு 0, இங்கே ஒரு 0 இருக்குது. 2 0 போடும்போது பாயிண்ட் வைக்கும்போது 2 0வும் போயிடும். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும், ஆன்சர் 1050 rupees. 1050. Thank you.